ஓகே. வணக்கம். இன்னைக்கு நாங்க டுவல் தியரியின் லீனியர் புரோகிராமிங் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா டுவல் தியரி? டுவல் இப்ப நாங்க வழமையா என்ன செய்யறோம், நாங்க ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிக்க முதல் ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. அதை நாங்க மேத்தமெட்டிக்கல் ஃபார்முக்கு மாத்துவோமே. அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் இவ்வளவு காலம் நாங்க செஞ்சதை நாங்க ப்ரைமல் சொல்யூஷன் சொல்லுவோம். ஓகே. ப்ரைமல் ப்ரைமல் லீனியர் புரோகிராமிங் மாடல். சரியா? இதை நாங்க சால்வ் பண்ணி எங்களுக்கு தேவையான சொல்யூஷன் எடுப்போம். சில விஷயங்களை நாங்க எங்களுக்கு பிரைமல் இதுல இருந்து சொல்யூஷன் எடுக்கிறதுக்கு பதிலா இன்னொரு மெத்தட்ல செய்யறது சில நேரம் சுகமா இருக்கும். அது என்ன மெத்தட்ன்றதுதான் இந்த டுவல் தியரி. அப்ப அது என்ன மாதிரி சொல்றேன்டா, இப்ப நீங்க கொஞ்சம் பேர் நீங்க இதுல கொரோனா நேரம் அந்த நேரங்கள்ல படங்கள் கூட பார்த்திருப்பீங்க. இப்ப சில நேரம் மூவி சீரிஸ் இருப்பீங்க. அப்ப அதுல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஒரு மூவி சீரிஸ் கேள்விப்பட்டீங்களோ தெரியல. அதுல ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா, எங்கட உலகம் இருக்குத்தானே, எங்கட உலகம் இப்படி என்ன, நாங்க வாழ்றோம் சரியா? நாங்க வாழ்ற பூமி இப்படி இருக்குது. இங்க மரங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஓகே. என்ன என்றா, நாங்க இப்ப இருக்கிற உலகம் தான் என்ன உண்மையான நாங்க இருக்கிற ரியாலிட்டி. அதாவது நாங்க இப்ப இருக்கிற மெயின் உலகம். ஓகே. ஒரு புதுசா ஒரு மிரர் வேர்ல்டு மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு கண்ணாடி உலகம் மாதிரி. அதாவது நீங்க கீழே டைல்ஸ் எல்லாம் தராசோ அதை கேட்க பார்த்துருப்பீங்க. கீழே அப்படியே உங்களோட முகம் தெரியும். அப்படியே கீழே இன்னொரு உலகம் உங்களோட கண்ணுக்கு தெரியுற மாதிரி இருக்கும் இப்படி. ஏன்னா அப்ப அதைத்தான் என்னன்னு சொல்றோம், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல அத அப்சைட் டவுன் சொல்றது அந்த உலகத்தை. ஓகேயா? சோ அங்கேயும் என்ன, இதே மாதிரி ஆட்கள் தான் இருப்பினம். ஆனா அங்க அது வேற உலகத்துல நடக்கும். ஓகே. அப்ப இங்க இந்த ஆள் போய் இந்த மரத்தை வெட்டிட்டு போனாரண்டா, அங்கேயும் அதே மாதிரி ஒரு விளைவு ஏற்பட்டிருக்கு. அங்கேயும் மரம் வெட்டுப்பட்டிருக்கும். அப்ப அங்க நடக்கிறது இங்கேயும் வேறு. அப்ப இது ஒரு மிரர் மாதிரி வேலை செய்யும். ஓகே. ஏதோ ஒரு மிரர் மாதிரி இந்த ரெண்டுக்கும் நடக்கும். அது மாதிரி ஒன்றுதான் இது. ஸோ அது போக போக விளங்கும் உங்களுக்கு இந்த என்ன நடக்குது. ஓகே. சரி. இதான பாடம் தான், பட் யோசிக்காங்க, பார்க்கலாம். எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்குது. ஓகே. ஸோ இந்த பிரைமல் ப்ராப்ளத்தை நாங்க ஒரு வித்தியாசமான வடிவத்துக்கு மாத்த போறோம். அவர் தான் வேற யாரும் இல்ல, டுவல் ஃபார்முக்கு மாத்த போறோம். டுவல் எல்பிபி, டுவல் லீனியர் ப்ரோக்ராமிங் மாடலுக்கு மாத்தி அவரை நாங்க அதே மாதிரி நாங்க வடமே சுருக்கினோம்டா அங்க ஒரு சொல்யூஷன் வரும். சரியா? அந்த சொல்யூஷனுக்கும் இவருக்கும் ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குது. அந்த கனெக்ஷன் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கும். ஸோ நாங்க இப்படி சொல்யூஷன் எடுத்தாலும் இப்படி சொல்யூஷன் எடுத்தாலும் நாங்க ரெண்டுல இருந்து உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. ஸோ இது எப்படி எடுக்க போறோம், என்ன டுவல்ல இல்ல என்ன இருக்குது என்று பார்ப்போம். ஓகே. சரி. பிரைமல் ப்ராப்ளத்துல நாங்க வளமையா என்ன செய்யறாங்க, அத ஒரு கனோனிக்கல் ஃபார்ம்னு சொல்றது. நாங்க வளமையா செய்யற ஸ்டாண்டர்ட் வடிவங்களுக்கு பேர் கனோனிக்கல் ஃபார்ம். அதுல என்ன, இப்போ மேக்ஸிமைஸ் ப்ராப்ளம் எப்படி இருக்கும், ஒரு மேக்ஸிமைஸ் ப்ராப்ளம் செட் இருக்குது. அதை நாங்க ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல குறிப்போம். குறிச்சிட்டு எங்களுக்கு இருக்கிற கான்ஸ்ட்ரைன்ட் இருக்கு தானே, அதெல்லாத்தையும் நாங்க லெஸ் தேன் ஓ ஈக்குவல் டு என்ற வடிவத்துல மாத்துவோம். சரியா? வலது பக்கத்துல வேல்யூஸை மட்டும் வச்சுக்கொண்டு மிச்ச எஞ்சால பக்கத்துல எங்களோட டிசிஷன் வேரியபிள்ஸ் லைக் வேரியபிள்ஸ் அதுகளை அந்த அந்த இதுகள் எல்லாம் இதுக்குள்ள போடுவோம். இப்ப டிசிஷன் வேரியபிள்ஸ் இருக்கிற ஈக்குவேஷன், எங்களோட ஈக்குவேஷன்ல வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ள கான்ஸ்டன்டா போட்டு உருவாக்குவோம். கடைசியா நான் நெகட்டிவிட்டியில நாங்க எங்களோட எக்ஸ் எல்லாம் அதெல்லாம் டிசிஷன் வேரியபிள் எல்லாம் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0 போடுவோம். இது இந்தியாவில பிளஸ் ஆகவும் இருக்கலாம், மைனஸ் ஆகவும் இருக்கலாம். அதே மாதிரி மினிமைஸ் ப்ராப்ளம் என்ன மாதிரி வரும்,
அதேதான் என்ன அங்க வந்து இப்படி இருக்கிற ப்ராப்ளம் எப்படி என்றா அங்க வந்து மினிமைஸ் ப்ராப்ளத்தை எப்படி போடுவோம்டா இங்க மேக்ஸிமைஸ் ப்ராப்ளத்துக்கு கண்டிஷன் லெஸ் தேன் ஈக்குவல் டு போட்டாங்க அங்க கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு போடுவோம் மினிமைஸ் ப்ராப்ளத்துக்கு ஸ்டாண்டர்ட் வடிவம் ஓகே அங்கேயும் அதே மாதிரி தான் பிளஸ் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம் ஆனா வேரியபிள்ஸ் வந்து எப்பயும் உங்களுக்கு தெரியும் அது வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0 தான் அது மாறாது என்ன அது எங்களோட டிசிஷன் வேரியபிள்ஸ் அது நெகட்டிவ்ல வராது சரியா இது எங்களோட பிரைமல் ப்ராப்ளம் இதை நான் இப்ப மாத்த போறேன் டுவல் ப்ராப்ளத்துக்கு ஓகே டுவல் ப்ராப்ளத்துக்கு மாத்த போறோம் மாத்தினா என்ன நடக்கும் என்னென்ன இப்படி மாறும்னு பார்க்க போறோம் ஓகே சரி அப்படி மாறினா இந்த மேக்ஸிமைஸ் ப்ராப்ளம் வந்து எப்படி மாறும்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் மேக்ஸிமைஸ் ப்ராப்ளம் வந்து எப்படி மாறும்டா மேக்ஸிமைஸ் ப்ராப்ளம் அங்கால போனா மினிமைஸ் ப்ராப்ளமா மாறும் சரியா ஏன் எதுக்கு இப்ப இருக்காங்க சொல்றேன் மினிமைஸ் ப்ராப்ளமா மாறும் அதே மாதிரி இந்த கண்டிஷன்ஸும் இங்க லெஸ் தேனோ ஈக்குவல் டு போட்டாங்க அங்கால போய்க்க அதெல்லாம் கிரேட்டர் தேனோ ஈக்குவல் டு மாறும் சரியா அதே மாதிரி எக்ஸ்ல எல்லாம் இஞ்சால என்ன நான் நெகட்டிவிட்டி மாதிரி அங்கால என்ன அது மாறாது அங்க வந்து இங்க டிசிஷன் வேரியபிள் எக்ஸ் போட்டா அங்க இருக்கிற டிசிஷன் வேரியபிள் நாங்க வைன்னு குறைப்போம் அது வந்து நான் நெகட்டிவிட்டி கான்ஸ்டன்ட் தான் அதுவும் அதே மாதிரி தான் என்ன நெகட்டிவ்ல வராது அது இது வரும் இப்படித்தான் வரும் சரியா அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான் என்ன மற்ற மாதிரி மாறும் இதுவும் அங்கால வச்சு என்ன நடக்கும் மினிமைஸ் ப்ராப்ளம் வந்து இப்ப இதா மாறும் மேக்ஸிமைஸ் ப்ராப்ளமா மாறும் அதே மாதிரி இங்க கிரேட்டர் தான் ஈக்குவல் டு இருந்தா இங்க லெஸ் தான் ஈக்குவல் டு போடும் சரியா எக்ஸ் இருக்கிறது இங்க வந்து நாங்க பாவிக்கிற வேரியபிள்ஸ் வந்து டுவெல்ல பாவிக்கிற வேரியபிள்ஸ் y என்று குறிப்போம் அது கிரேட்டர் தானே ஈக்குவல் டு 0 தான் இது மாறாது அப்ப இத வந்து பிரைமல் டிசிஷன் வேரியபிள்னு சொல்றது எக்ஸ் y வந்து டுவல் டிசிஷன் வேரியபிள்னு சொல்றது இந்த ஜட்டும் இந்த ஜட்டும் வேற வேற மாதிரி தானே நாங்க போடுறோம் இப்ப இந்த டுவெலுக்கு நாங்க இந்த ஜட் ஸ்டார் போடுறோம் ஓகே சரி ஓகே இப்படி போட்டுட்டோம் என்ன இப்ப இவ்வளவு நேரமா என்ன சொன்னாங்க தட்னா நோ ப்ராஃபிட் இல்லாட்டி கொஸ்ட் நோ கொஸ்ட் ப்ராஃபிட்ட கூட்ட போற இல்லாட்டி கொஸ்ட்டை குறைக்க போற ரோ மெட்டீரியல் ரிசோர்சஸ் அதுகளை வச்சு கொன்ஸ்டைன் செஞ்சாங்க அந்த டிசிஷன் வேரியபிள்ல நாங்க ஒரு ப்ராடக்ட்ல எத்தனை ப்ராடக்ட் செய்ய போறோம் அதுகளை தான் நாங்க வளமையா போட்டாங்க அதே டுவலுக்கு மாத்திர டுவல்ல என்ன இது வை என்று சொல்ற அது என்ன இந்த கண்டிஷன் எல்லாத்தையும் லெஸ் தேன் ஈக்குவல் டு போட்டதாங்க கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு போடுறேன் என்ன இவன் செய்யறாங்கன்ற மாதிரி இருக்கும் ஓ, அதுக்கு நான் வந்து இந்த வை எண்டா என்னன்னு சொல்ல போறேன் வை எண்டா இங்க நாங்க எக்ஸுக்கு வந்து என்ன சொன்னாங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்ல நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் என்ற மாதிரி சொன்னாங்க அந்த டிசிஷன் வேரியபிள் இங்க குறிக்கிற வை வந்து என்ன இருக்கு வேண்டாம் ஒவ்வொரு ரிசோர்சஸ் இருக்கு தானே நாங்க இங்க போட்டோம் அந்த ரிசோர்ஸ் ரோ மெட்டீரியல் 1 இது ரோ மெட்டீரியல் 2 இது வந்து வேறு அப்படி ஒவ்வொன்று இருக்கு தானே அதுக்கெல்லாம் ஷடோ பிரைஸ் சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ்ல ஷடோ பிரைஸ் ஒரு டேர்ம்னு சொல்லியிருப்பேன் பாத்தீங்கன்னா ஞாபகம் இருக்கு உங்களுக்கு சென்சிட்டிவிட்டியில கடைசியில சொல்லியிருப்பேன் ஷடோ பிரைஸ் அந்த ஷடோ பிரைஸ் தான் இந்த வை அந்த ஷடோ பிரைஸ் தான் நாங்க இங்க வையில குறிப்போம் சரியா ஒவ்வொரு ரிசோர்ஸ் ஒவ்வொரு ரோ மெட்டீரியல் ஷடோ பிரைஸ் ஷடோ பிரைஸுக்கு நான் அங்கேயே ஒரு என்ன சொல்றது ஒரு விளக்கம் இல்லாம ஏதோ சொல்ற மாதிரி உங்களுக்கு ஒரு இருக்கும் அங்க என்ன சொல்லியிருப்பேன்னா ஷடோ பிரைஸ்ன்றது ஒரு பொருள்ட வேர்த்தன்னு சொல்லியிருப்பேன் ஒரு ரிசோர்ஸ் வேர்த்தண்டு என்ன வேர்த்தண்டா உங்களுக்கு சும்மா சொல்லியிருப்பேன் செலக்ட் வேரியபிள் வந்து ஆஹ், என்னன்னு சொல்றது ஸ்லக் வேரியபிள் கடைசியா வந்து மிஞ்சி கிடந்துச்சுன்னா அதுல வேர்த் வந்து 0 சொல்லியிருப்பேன் அதே மாதிரி ஸ்லக் வேரியபிள் முடிஞ்சிருந்தா ரோ மெட்டீரியல் ஃபுல்லா முடிஞ்சதுன்றா அது இந்த ஷடோ பிரைஸ் ஒரு வேல்யூ ஒன்று சொல்லியிருப்பேன் அதை வச்சு கொண்டுதான் நான் இன்னொரு புதுசா ஒரு
ஒரு ப்ராடக்ட் ஒன்று செஞ்சா அதை வச்சுக்கொண்டு ஷடோ ப்ரைஸை வச்சுக்கொண்டு தான் நான் கணக்கு செஞ்சிருப்பேன். ஸோ ஷடோ ப்ரைஸ் என்னண்டா இப்ப டேபிள்ல கடைசியா நாங்க போடுறோம் தானே, போட்டு கடைசியா ஆப்டிமல் டேபிள் எடுக்க இதுல வந்து என்ன ப்ராஃபிட் இருக்கும், இது டிசிஷன் வேரியல் x1 x2 அண்ட் இருக்குதானே. அங்கால போய்க்க இங்க S1 S2 இருக்குதானே, கடைசியா இங்க சொல்யூஷன் இருக்கு சரியா. இதுல நாங்க இது ஆப்டிமல் டேபிள் அண்டு வைப்போம். ஆப்டிமல் டேபிள்ல இந்த ஃபர்ஸ்ட் ஒப்ஜெக்டிவ் ரோ இருக்குதானே, ஒப்ஜெக்டிவ் ரோல இங்க வர்றது உங்களுக்கு தெரியும், கடைசியா வர சொல்யூஷன் மேக்ஸிமைஸ்டான ப்ராஃபிட் அமௌண்ட். மற்றது இதுல வந்து ஆற பேசிக் வேரியபிள்ஸ் இருக்குதானே, இஞ்சால பேசிக் வேரியபிள்ஸ் இஞ்சால வரும். இப்போ பேசிக் வேரியபிள்ல வர இந்த இதுன்ற சொல்யூஷன் வந்து என்னவா இருக்கும், அது என்ன வேல்யூவா இருக்கும் என்ன? இது வந்து ப்ராஃபிட்டா இருக்கும். அப்ப ப்ராஃபிட் வேல்யூ சொல்யூஷன்ல இருக்கும். இங்க இன்னொரு x1 இருந்தா x1 வேல்யூ இந்த சொல்யூஷன்ல இருக்கும். ஓகே. அதே மாதிரி ப்ரொஜெக்ட் ஒப்ஜெக்டிவ் ரோல வர இந்த செலக்ட் வேரியபிள் S1 S2 அதுகளுக்கு கீழே வர இந்த வேல்யூஸ் தான் நான் என்னன்னு சொல்லியிருப்பேன்டா ஷடோ பிரைஸ் சொல்லியிருப்பேன். ஓகேயா. இப்ப ஷடோ பிரைஸ் என்னத்தை சொல்ல வருதுண்டா, அது வந்து இல்ல S1 S2 ரோ மெட்டீரியல் சம்பந்தமான ஒரு இது S1 and S2 பாவிக்காத ரோ மெட்டீரியல்ஸ் என்ன அந்த ரிசோர்சஸ். ஷடோ பிரைஸ் அது ஒரு வேல்யூ வருதுன்னு வைங்க. இப்ப 5 ஒரு வேல்யூ வருது ஷடோ பிரைஸ் S1க்கு. ஷடோ பிரைஸ் வந்து 5 வருது. அத வந்து வேர்த்துன்னு சொன்னான், அந்த ரிசோர்ஸ் வேர்த். அப்படின்னா என்னட்ட இப்ப அந்த அதுக்கு வேல்யூ வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்டா, அவ்வளவு முடிஞ்சு அர்த்தம் சரியா. அது இந்த வேர்த் வேர்த்துக்கு ஒரு அளவு வேல்யூ வந்தா